இயல் 1 உரைநடை உலகம். பாவாணர் பார்வையில் தமிழ்ச் சொல்வளம். நுழையும் முன் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளமில்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. தமிழின் சொல்வளத்தை உணர்த்த பாவாணர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். அவர் கருத்தின் வழியே கடலென பரந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம். தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சமில்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. இச்சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. நாட்டு வளமும் சொல்வளமும். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை, மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரு சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. விளைபொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. அவற்றுள் சம்பா நெல் வகையின் சில பெயர்களை தெரிந்து கொள்வோம். ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச்சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன. மேலும் வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் விளைவதில்லை. இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளம் பெருகியிருக்கிறது. பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடியின் பெயர் வகை. தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார். கிளைப்பெயர் வகை. தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை. கிளையிலிருந்து பிரிவது சினை. சினையிலிருந்து பிரிவது போத்து. போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு என்று பாவாணர் எடுத்து காட்டியுள்ளார். இலைப்பெயர் வகை. ஒவ்வொரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும் காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. வேப்ப இலை, புலி, வேம்பு இலை. நெல் தாள், நெல், புல், தாள். சோளத்தோகை, சோளம், கரும்பு, தோகை. பனையோலை, தென்னை, பனை, ஓலை. காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுவதையும் இவர் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். குலைப்பெயர் வகை. காய்கள், கனிகள் ஆகியன மொத்தமாக தொகுதியாக காய்த்திருப்பதற்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவரை கொத்து, அவரை துவரை, கொத்து. கொடி, முந்திரி, திராட்சை, குலை. வாழைத்தாறு, கேழ்வரகு, கதிர்.
பழத்தோலின் பெயர் வகை. பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொளி எனப்படுகிறது. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல், வன்மையாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும் தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. மணிப்பெயர் வகை. தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கும் வேறு வேறு பெயர்கள் உள்ளன. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. தானியங்கள்: நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள் கூலம், அவரை, உளுந்து, பயிறு, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, கடலை, கத்தரி, மிளகாய், விதை, புளி, காஞ்சிரை, நச்சுமரம், காள், வேம்பு, ஆமணக்கு, முத்து, மா, பனை, கொட்டை, தென்னை, தேங்காய், அவரை, துவரை, முதிரை. இளம் பயிர்களின் பெயர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலமாக அறியலாம். நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று எனவும், மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று எனவும் வழங்கப்படுகின்றன. பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கிறது. பனையின் இளநிலையானது மடலி அல்லது வடலி என வழங்கப்படுகிறது. பல சொல் வகைகள்: வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல்வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்து காட்டுகிறார். சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியுள்ள பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அலைக்கடல் தாண்டி மலைப்பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு. எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிகோனா தமிழ் இ போர்த்துகீஸ். அது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான்.